யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? இன்றைய தினம் நாம் காணப்போவது திரைச்சாரல் என்ற ஒரு சேனல். அந்த சேனலில் எம்ஜிஆரின் படங்கள், அதாவது மொத்தத்தில் 100 நாள் ஒன்ற படங்கள்லாம் வெற்றி படங்கள், மற்ற படங்கள்லாம் தோல்வி படங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதைத்தான் நான் கொஞ்சம் விலாவாரியாக சொல்ல போகிறேன். அவங்களுக்கு தெரியாதில்ல, அந்த காலத்தில் அவங்க கிடையாது, இப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் 100 நாள் ஒன்று லிஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வெற்றி படம், இதெல்லாம் தோல்வி படம் அப்படின்னு. அது உண்மை அல்ல. அதாவது அந்த காலத்தில் மக்கள் திலகத்தின் படங்கள் கிட்டத்தட்ட 40 பிரிண்ட்டுக்கு மேலே போடுவாங்க. ஆரம்ப காலத்தில் 40 பிரிண்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் 1500 தேட்டர் உண்டு. 1500 தேட்டர், டூரிங் தேட்டர்லாம் சேர்த்து நிறைய தேட்டர் உண்டு. அவ்வளவு தேட்டர்களுக்கும் படத்தை சப்ளை பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க. அதில் மெஜாரிட்டி அதிக பங்கு வைத்தது எம்ஜிஆர் படங்கள் தான். கிட்டத்தட்ட 40 பிரிண்ட் போடுறாங்களா, அந்த 40 பிரிண்டில் முதல் ரவுண்டில் இந்தந்த மாவட்டங்களுக்கு, அதாவது இந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளவு பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் 40 பிரிண்ட் மினிமம் வந்துடும். கலர் படமெல்லாம் 50 படம், 50 பிரிண்ட்டு, 60 பிரிண்ட்லாம் போடுவாங்க. எம்ஜிஆர் படத்துக்கு அதிகமாக போட்ட படம்லாம் நம் நாடு, ஒளி விளக்கு படங்கள்லாம் 60 பிரிண்ட்டுக்கு மேலே போட்டாங்க. ஆனால் இதில் ஆனால் அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் படத்திற்கு சாதாரண படங்கள், அஞ்சல் பெட்டி 520 நிறைய கூட, இது போன்ற இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் 25 பிரிண்ட் தான் போடுவாங்க. 25 to 30. அதுக்கப்புறம் ஒருவேளை படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மவுத் டாக் வந்துச்சுன்னா கூட 4-5 பிரிண்ட் போடுவாங்க, 35 பிரிண்ட் வரைக்கும் போடுவாங்க. அதனால் எப்பொழுதுமே தூத்துக்குடியில் சிவாஜி கணேசன் படம் முதல் ரிலீஸில் வராது. மெஜாரிட்டி திருநெல்வேலி, நாகர்கோவில், அந்த 2 பிரிண்ட்டு தான் கொடுப்பாங்க, இங்கே வாங்குவாங்க. ஏன்னா 3வது பிரிண்ட் போட்டால் அதுக்கான காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வருதுன்னு வைங்களேன். அந்த காஸ்ட்டை எடுக்க முடியாது அவங்களால. அதனால தேவையில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் தான், 15 நாள் 20 நாள் தான் ஓடும். அதை நாகர்கோவிலில் போட்டு முடிச்சுட்டு உடனே தூத்துக்குடி கொடுப்பாங்க. இங்கே ஒரு 10-15 நாள் ஓடும், அவ்வளோதான். நிறைய படங்கள் அப்படி தான். அஞ்சல் பெட்டி 520 13 நாள் 14 நாள் தான் ஓடிச்சிங்க. இப்படி தான் இருக்கும். அது புதிய காப்பி போட வேண்டிய சூழ்நிலையே வராது. புதிய காப்பின்னு சொல்லி எம்ஜிஆர் படங்கள் முதல் ஆண்டிலேயே, அதாவது ரிலீஸ் ஆன முதல் வருஷத்துலேயே, வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா புதிய காப்பின்னு போடுவாங்க. காரணம் என்னென்னா, எல்லா டூரிங் தேட்டர்லேயும் போயிடும். எல்லா டூரிங் தேட்டர்லேயும் போக போக என்ன செய்வாங்கன்னா, படத்தை வெட்டி ஒட்டி பட பிரிண்ட்டை பாதியை காணாமல் பண்ணிடுவாங்க. கடைசியில் ஓடும்போது 2.25 மணி நேரம் ஓடுற படம் 1.25 மணி நேரம் தான் ஓடும். அவ்வளோ கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஜாயின் பண்ணி போடுவாங்க. 4 ரீலை சேர்த்து தான் அந்த ப்ரொஜெக்டரில் போட்டு ஓட்டுவாங்க. அப்படிங்கும்போது இங்கே கொஞ்சம் வெட்டுவான், அங்கே கொஞ்சம் வெட்டுவான், அப்படி வெட்டி எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. கடைசியில் அந்த வருஷ கடைசியில் அந்த படத்தை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கட்டாக இருக்குப்பா அப்படின்ட்டுருவாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா, புதிய காப்பி அப்படின்னு போட்டு புதிய காப்பின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்து அதை மறுபடியும் ஓட்டுவாங்க தியேட்டரில். பெரிய பெரிய தேட்டர்லாம் எடுத்து 10 நாள் ஓட்டிடுவாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் படத்தினுடைய வியாபாரம், ஓட்டம் எல்லாம். அதனால் என்ன ஆகுனா, முதல் ரவுண்டில் எம்ஜிஆர் படம் இப்போ விவசாயின்னு எடுத்துக்கிங்களேன், அது கூட இருமலர்கள், ஊட்டி வர 2மே 100 நாட்கள் ஓடிச்சு. ஆனால் விவசாயி ஓடலை. ஆனால் விவசாயி 50 நாள் ஓடின தேட்டர் எத்தனை தெரியுமா? 20 தேட்டருக்கு மேலே. 20 தேட்டர் 50 நாள் ஓடிச்சு. ஆனால் அந்த 2 படங்களும் 10 தேட்டர் கூட ஓடலை. அதுவும் இருமலர்கள்லாம் 6-7 தேட்டர் கூட ஓடலை 50 நாள். இது மொத்தம், அதாவது தமிழ்நாடு முழுவதும் சேர்த்து பாருங்கள். 40 பிரிண்ட்டாக 30 பிரிண்ட் போடுறாங்கன்னா அதில் எவ்வளோ நாள் ஓடிச்சு, அதான் முக்கியம். இதுலேயும் ஒரு வாரம் 8 நாள் 10 நாள் தான் மேட்னி ஷோ ஓடும். மிச்சம் எல்லா காட்சியும் 2 ஷோ தான் ஓடும். சிவாஜி கணேசன் படங்கள், எம்ஜிஆர் படம் 20லேருந்து 30 நாள் வரைக்கும் மேட்னி ஷோ ஓடும், சாதாரண படங்கள். அதுக்கு மேலே சூப்பர் ஹிட் படங்கள் அதுக்கு மேலே ஓடும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து, ஷோ எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, முதல் ரவுண்டில் கிட்டத்தட்ட சிவாஜி கணேசன் படங்கள் 1000 நாட்களே ஓடாது டோட்டலாக. அந்த 30 பிரிண்ட் சேர்ந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1000 நாட்களுக்குள்ளே தான் வரும். அதில் ஓடின ஷோவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு ஷோவுக்கு 300 ரூபா கடைசின்னு வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 7-7.5 லட்சம் தான் வருது. அதை வரிகள்லாம் கழித்து போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தொடர் ஓட்டங்களில் அவ்வளோ ஒன்றும் சிவாஜி கணேசன் படம் பெருசாக ஓடுறது கிடையாது. சனி ஞாயிறில் எடுக்க மாட்டாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரைக்கும்
2 நாள் 3 நாள் இப்படி போட்டு ஓட்டுவாங்க. போட்டு ஓட்டினாலும் அதில் பெரிய கலெக்ஷன் ஒன்றும் வந்துடாது. சனி ஞாயிறு கலெக்ஷன் தான் பெரிய கலெக்ஷன். அதுக்கு எம்ஜிஆர் படம் மட்டும்தான் போடுவாங்க, வேறு எந்த படமும் போட மாட்டாங்க. எம்ஜிஆர் படம் மட்டும்தான் சனி ஞாயிறு அதை விரும்பி எடுப்பாங்க, எந்த படமாக இருக்கட்டும். அதனால் ஒரு படம் தோல்வி அடைஞ்சாலும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கவலையே பட மாட்டார். எம்ஜிஆர் படம் நவரத்னம் ஓடலை, முதல் ரவுண்டில் 3 வாரம் தான் ஓடிச்சு அப்படிம்பாங்க நிறைய ஊர்களில். 3 வாரம் 4 வாரம் கவலைப்பட மாட்டாங்க. காரணம் என்னன்னா அடுத்தடுத்த ரன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனுடைய வசூலை வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. இப்படித்தான் எம்ஜிஆர் படங்களை விரும்பி வாங்குறதுக்கு அவருடைய சம்பளம் அதிகமாக இருந்ததுக்கு காரணம் இந்த ஒரு காரணம் தான். அந்த படங்கள் வந்து எப்படினாலும் ஓடும். இப்போ நான் ஒரு இடம் வந்து எனக்கு எங்கள் மாமாவுக்கு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அந்த தேட்டரில் ஒரு படம் போடணும்னு சொல்லி நான் போய் திருநெல்வேலி சுவாமி பிக்சர்ஸில் போய் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சரின்னு சொல்லி போனேன். அங்கே போய் பார்த்தா வேறு படங்கள், எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே எல்லா தேட்டரும் புக் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. மற்ற எல்லா படங்களும் குவிஞ்சு கிடக்கு. எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் அது எப்படி அங்கே சனி ஞாயிறில் எப்படி வேறு படங்கள் போட்டால் 700-800 பேர் வர்றது வந்து 100 பேர் தான் வருவான். அப்படிங்க பார்க்கும்போது நமக்கு வந்து அதை எப்படி நம்ம விட முடியும்? அதனால் எம்ஜிஆர் படம் ஏதாவது ஒன்று கொடுங்கணுன்னா அப்போ தொழிலாளி மட்டும்தான் கிடக்கு, கொஞ்சம் கட்டான பிரிண்ட்டு தான் அப்படின்னாரு. தொழிலாளி கட்டான பிரிண்ட்டு தான் இருக்குது. எவ்வளவு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த படத்தை அப்போமே வச்சுக்கிட்டு 1000 ரூபா சொல்கிறாங்க. 1000 ரூபாங்கிறது அன்றைக்கி 77 வாக்கில் நினைக்கிறேன், 77 வாக்கில் 1000 ரூபாங்கிறது அன்றைக்கி பெரிய பணம். அப்புறம் பேசி ஒரு 100-200 குறைச்சாலும் குறைக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பிறகு கூட 2 படம் ஃப்ரீயாக தரேன் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. கூட 2 படம் ஃப்ரீயாவா? என்ன படம்னு கேட்டால் காதலித்தால் போதுமா, ஜெய்சங்கர் படம். அதுவும் ஓரளவு 2 நாளைக்கு கொஞ்சம் ஓரளவு கூட்டம் இருக்கும், காதலித்தால் போதுமா. அப்புறம் இன்னொரு படம் என்ன படம்னா பலே பாண்டியா எடுத்துக்கங்க, சிவாஜி கணேசன் படம், காமெடி படம், கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த 3 படத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் தொழிலாளியை போட்டால் அன்றைக்கி சனி ஞாயிறில் கட்டான பிரிண்டாக இருந்தாலுமே இன்றைக்கி சத்யா தியேட்டர்னு தூத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த காலத்தில் வந்து ராஜேந்திரா டாக்கீஸ்ன்னு இருந்துச்சு. அது எங்கள் மாமா பையன் பேர் தான். அவர் தான் இது பண்ணி ஓட்டினார். அப்போ அதுக்கப்புறம் அந்த தேட்டர் எரிஞ்சு போச்சு. அந்த பாவம் மன்னிப்புன்னு ஒரு படம் போட்டாங்களா, அந்த டயத்தில் பாவம் மன்னிப்பாக வேற ஒரு படம், சிவாஜி கணேசன் படம், அந்த டயத்தில் தான் எரிஞ்சு போச்சு தேட்டர். அதுக்கப்புறம் வந்து தேட்டர் எரிஞ்சுன்னா ஆட்கள்லாம் உள்ளே கிடையாது, சும்மா அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே உள்ள தகராறில் எவனோ சிகரெட்டை பிடிச்சி தூக்கி மேலே குறியில் எரிஞ்சிருக்கான், ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. இருமலர்கள்னு நினைக்கிறேன், இருமலர்கள்ங்கிற படம். அந்த நேரத்தில் தூக்கி போட்டதில் வந்து தொழிலாளி வந்து அன்றைக்கி நல்ல வசூல், சனி ஞாயிறு நல்ல வசூல். இருந்தாலும் திங்களோட தூக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா பிரிண்ட் ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் காதலித்தால் போதுமா போட்டாங்க, அதுவும் 2 நாள் ஓடிச்சு. அப்புறம் பலே பாண்டியா அதுவும் 2 நாள் ஓடிச்சு. அதெல்லாம் வசூல் எவ்வளோங்க, ரொம்ப கம்மி தான். இது வந்து ஒரு தோதுக்கு தான், அந்த மற்ற நாட்களை ஓட்டுறதுக்கு தான் கொடுக்காங்க, ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் படத்துக்கு மட்டும் ரேட்டை குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எம்ஜிஆர் படம் தொழிலாளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இது வரைக்கும் ஓட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கமே பக்கத்தில் நிற்காது. அந்த ஓட்டம் ஓடி இருக்கும். அது தொழிலாளி, விவசாயி, இந்த படங்கள் வெற்றி. அது எம்ஜிஆர் படங்கள் வெற்றி. அதனால தான் அவர் சம்பளம் எவ்வளோ வாங்கினார், 7 லட்சம் 8 லட்சம் வாங்குறாரு. அந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் 1 லட்சம் தான் வாங்கிட்டு இருந்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசும் தெய்வத்துக்கு 70,000 தான் வாங்கியிருக்காரு, குணமாக்கு 85,000 தான் வாங்கியிருக்காரு. ஆக ஒரு பெரிய ஒரு சுழற்சியில் ஓடிக்கிட்டே இருக்கும் எம்ஜிஆர் படம். 1500 தேட்டருக்கும் சனி ஞாயிறு சப்ளை பண்ணணுன்னா எத்தனை பிரிண்ட் கிடக்கும், எவ்வளோ வச்சு ஓட்டுவாங்க, உடனே புதிய பிரிண்ட் போடுவாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும் எம்ஜிஆர் படம். அதனால தான் அது தெரியாமல் நிறைய பேர் இது 100 நாள் ஓடிட்டு, 100 நாள் ஓட்டுறது பெரிய வேலையா? ஒரு தேட்டரில் 2 ஷோ போட்டு வாணிராணியும் மதுரையில் 100 நாள் ஓட்டுறாங்க. அது என்ன வசூல் வந்துடும் மொத்தத்தில்? மற்ற ஊர்லாம் பார்த்தா ஒரு 5-6 தேட்டரில் 50 நாள் ஓடி இருக்கும். மெட்ராஸ்லேயே ஓட முடியல ஒன்றும். அதெல்லாம் என்ன வசூல் வந்துடும் பெருசாக? நிறைய படங்கள் அப்படி தான் சிவாஜி கணேசனுக்கு. அருணோதயம் ஒரு 5-6 தேட்டரு இப்போ இப்படி தான். ஆனால் ஒரு தேட்டரில் அருணோதயம் ஓடலை, தவப்பதில் 100 நாள் ஓட்டாங்க ஒரு தேட்டரில். எல்லாமே இதை ஒட்டி தான் வரும். அவங்க போட்ட 7 லட்சம் முதல் போட்டாங்கன்னா 6 லட்சம் to 7 லட்சம் எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்கும். அதனால தான் சிவாஜி கணேசன் தயாரிப்பாளர்கள் யாருமே வந்து கரை சேரலை, எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நேயர்களே, இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ கூட ஒளி விளக்கு சத்யா தேட்டரில் நேற்று முந்தா நாள் போய் பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல், எனக்கே உட்கார இடம் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ரசித்து பார்க்குறாங்க. இனி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.